தமிழ் மக்கள் ஒரு அதிருப்தி காரணமாக மாற்று வழி ஒன்று கிடைக்குமா என்று, அதாவது தங்களுடைய நீண்டகால லட்சியத்திலையும் மற்றது உடனடியாக அவர்கள் வாழ்வில் அனுபவிக்கிற துயரங்களை நீக்கக்கூடிய திட்டவட்டமான அணுகுமுறைகளை இந்த அங்குள்ள அரசியல் தலைமையில் கொடுக்காத பட்சத்தில் அவர்கள் இதொரு இடைக்காலத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று அது ஒரு தவறுதான். அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய அவர்களுடைய கடந்த காலத்தில் கிடைக்காத எதையுமே ஏதோ ஒரு மாற்று ஒன்றை கொண்டு வந்து கொண்டு எதிர்பார்த்தார். ஆனால் கூட அந்த ஒரு அந்த யாழ்ப்பாணத்திலேயோ மற்ற இடங்களிலோ விழுந்த வாக்கள் கூட ஒட்டுமொத்தமாக விழுந்த வாக்களில் 20-25% என்று கூறப்படுகிறது. ஆனால் மீதி வாக்கு ஈவன் இப்ப கடைசியா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதாவது ஜேபி அரசுக்கு எதிராக இந்த நிலைமை நீடித்தால் இதுதான் நடக்கும் என்று தெரிந்து கொண்டு விழிப்படைய வைத்ததன் மூலம் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே ஜேபிக்கு வடக்கு கிழக்கிலே கணிசமான பின்னடைவு வந்திருக்கு தானே. அப்ப தமிழ் மக்களுக்கு ஒரு அதாவது போருக்கு பிந்திய காலத்தில் ஒரு நிரந்தரமான தீர்வோ அல்லது நீதி விசாரணைக்கான ஒரு பெரிய எழுச்சி பாய்ச்சலோ இல்லாத நிலையில், குறிப்பாக 16 வருஷங்கள் போருக்கு பிந்திய காலகட்டத்தில் அந்த மக்களுடைய பொருளாதார வாழ்க்கையில், அதாவது மீள்குடியேற்றம், மீள்கட்டமைப்பு, போரால் அளிக்கப்பட்ட பிரதேசங்களை மீண்டும் எம்பாவர் பண்றது போன்ற நடவடிக்கைகள் குறித்த எந்த விதமான சிக்னலையும் எந்த விதமான மூலோபாயத்தையும் சொல்லாத அங்கே உள்ள தலைவர்கள், குறிப்பாக அரசியல் தலைவர்கள், அவர்கள் மீது கடும் அதிருப்தியில் இருந்தது. இவர்கள் தங்களுடைய வாக்குகளை எடுத்து தங்களுடைய வசதியில் தேடுகிறார்கள் தவிர அவர்களுடைய சிந்தனையிலோ செயல்பாட்டிலோ உறுதியாக ஒரு தங்களுக்கான வழித்தடத்தை போட்டு தமிழ் மக்களை மீள கட்டியெழுப்பது, தமிழ் தேசத்தை மீள கட்டியெழுப்பது, அந்த வடக்கு கிழக்கின் இழந்த பகுதிகள் மீள பெற்றுக்கொள்வதற்கான எந்த மூலோபாய உத்தியும் இல்லை, அதற்கான செயல்படும் தகுதியும் இல்லை என்ற அந்த அதிருப்தி தான் விஜய்க்கு வாக்கா விழுந்ததை தவிர இப்ப கூட தாமதம் இல்லை. நாங்கள் இந்த குறிப்பிட்ட கம்ப்ரஹென்சிவ் ப்ரொபோசல் என்று நாங்கள் சொல்ற இந்த ப்ரொபோசலிலே அந்த அம்சத்தை நாங்கள் ஆரம்பத்திலே என்று சொல்லிக் கொண்டு வரோம். இங்கே திரும்பவும் தவறு விடாதீர்கள். சிவில் சமூகத்துக்கும் தான் சொல்லுகிறோம், டயாஸ்பராவுக்கும் அரசியல் தலைவருக்கும். நாங்கள் நீதி விசாரணை கோரிக்கை ஒன்றை அது ஒரு நீண்ட காலத்திலே தான் எங்களுக்கு இறுதி தீர்வை நோக்கி போகும். அதே மாதிரி அரசியல் கோரிக்கை கூட சர்வதேசத்தினுடைய ஆர்பிட்ரேஷன் ஒன்று, குறிப்பாக முக்கியமான நாடுகளின் தலையிட்ட மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டும். ஆனால் அது ஒரு பொறிமுறை, அது 2-3 வருடத்துக்கு மேல் எடுக்கும். ஆனால் உடனடியாக இடைக்கால நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும்.